அந்த T20 வேர்ல்ட் கப் அவங்களோட T20 வேர்ல்ட் கப் தான். அப்ப என்னைய கேட்டேன்னா எப்படியோ தோக்கடிச்சிட்டாங்க அவங்கள. அந்த சைடு போக கூடாது, அந்த சைடு போக கூடாது. அதை இல்லடா, விட்டுருங்க. இந்த டெஸ்ட் டீமை விட அவங்களோட T20 டீம் தான் கிரேட்டர் என்னைய கேட்டேன்னா. கரெக்ட் தான். இதை வந்துட்டு எல்லாரும் ரைட்டா பண்ணோமே நம்ம. நீ ரைட்டா சொன்னு, நான் ட்ரிங்க்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஆஸ்திரேலியா தோக்கணும்னு ரொம்ப, எனக்கு ஆஸ்திரேலியா தோக்கணும்னு கொடூர ஆசை. எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும் அவனுக்கு தோத்தா போதும், அவனுக்கு தோத்தா போதும். ஆமா. நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? 23 தாண்டா மஞ்சள் உட்காந்து சந்தோஷமா இருந்த கடைசி வருஷம். ஆமா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவுமே சரியா போல. அத போட்டுட்டே இருக்கு. ஓ, நீ வந்து ரெண்டு எண்ட்ல அடிக்கிறியா? மஞ்சள் கலர் ஜெர்சி போட்டு மரோண்டா 26ல ஒரு மஞ்சள் சொக்கா படம் எடுக்கும். 26ல வந்துட்டு பேசுங்க ப்ரோ, இல்லைன்னா எங்களை மாதிரிதான் வந்து ஓரமா பக்கத்துல உட்காருங்க. அது வரைக்கும் தம்பி நீ 5 வருஷம் ஆச்சுப்பா. 5 2 வருஷம். உண்மையாவே இனிமே IPL டிராஃபி எல்லாம் கன்சிடர் பண்றதா இல்லடா, அதை நாங்க ஒதுக்கி வச்சுட்டோம். நாங்களும் தான். நாங்க இப்ப 2 வருஷமா அது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உங்க டயலாக் எடுத்துக்கிட்டோம். இல்ல நான் அவனை சொல்ல, உண்மையாவே எங்களுக்கு செட் கம்ப்ளீட் ஆயிருச்சுடா IPL பொறுத்த வரைக்கும். இனிமே இன்னும் 2 வருஷம் தான்டா IPL கேரியர் ரோஹித்துக்கு. 20வது IPL-ஓட ரோஹித் சர்மா IPL போயிருந்தாங்க. இவங்க 3 பேருமே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன்டா. அதோட 20 நீங்க தான் கடைசியா நீங்க தான் IPL கடைசியா கம்ப்ளீட் பண்ணீங்க. ICC கம்ப்ளீட் பண்ணிட்டு IPL கம்ப்ளீட் பண்ணீங்க. நாங்க IPL கம்ப்ளீட் பண்ணிட்டு ICC கம்ப்ளீட் பண்ண போறோம். வேற ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. இல்ல சச்சின், நீ சொல்றல ரோஹித் சர்மா 27லன்னு, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே 27 தான் நினைக்கிறேன். எல்லாம் அப்படியே மொத்தமா கூண்டோட போறாங்க எல்லாரும். மேக்ஸிமம் எல்லாரும். டோனி எனக்கு அடுத்த வருஷமே டோனி எனக்கு டவுட்னு தான் தோணுது. உண்மையாவே எனக்கு இதுதான் எண்டோன்னு தோணுது. இல்ல எனக்கு என்ன தோணுது தெரியுமா, அவன் வராம இருந்தா அவங்களுக்கு நல்லது, அவ்வளவுதான். அவனுக்கே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ரெண்டு சைடும் தான், அவனுக்கும் நல்லது, டீமுக்கும் நல்லது. பேசுறாம பேசுவேன். நான் வந்து காம்பேட்டர் சரியா, டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அடிப்பேன் பேசிக்க. நீங்க 23ல பேசே நான் கேட்டேன்டா. 23ல வந்து என்னென்ன பேசுனீங்க அதெல்லாம் நான் டோனி இல்லாம இருந்தா அந்த டீம் டிரான்சிஷனுக்குள்ளேயே போகும். உங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. இல்ல இப்போதைக்கு இப்ப விட்டுட்டு போக கூடாது. என்ன சொல்றது? இல்ல இப்ப இந்த வருஷம் வந்து ரொம்ப போகணும்னு சொல்லு. 20 டீம் நல்லா செட் பண்ணிட்டு சரியா? ஆமா, அதான் மிஸ் ஆயிடுச்சு. அதை விட்டு இப்போதைக்கு டீம் ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு அடுத்த வருஷம் போலாம், அடுத்த வருஷம் கப்பு கூட அடிக்கலாம், சொல்ல முடியாது. எனக்கு அத பத்திலாம் நான் கமெண்ட் பண்ணல. பட் ஆனா எப்ப டோனி போறானோ அப்பதான் டிரான்சிஷன் ஒன்னு ஸ்டார்ட் ஆகும். அது வந்து எப்படி நடக்குதுன்னு பாக்கணும். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே ப்ரோ. விக்கெட் கீப்பர்ஸ் நிறைய பேர் எடுக்க போறதா நியூஸ் வருது. சஞ்சு வேற ட்ரேடுன்னு பேசுறாங்க. அப்படி கிடையாதுடா. உனக்கு இப்போ ஒரு இன்னொரு விக்கெட் கீப்பர் இருக்கு, பேக்கப் விக்கெட் கீப்பர் இருக்கான்னா அது டிரான்சிஷன் கிடையாது. பேட் கமின்ஸ் லாஸ்ட் 11 மேட்ச் விளையாண்டு இருக்கான். அதுல வந்து 2 மேட்ச் மட்டும் தான் தோத்துருக்கான். அந்த 2மே சவுத் ஆப்பிரிக்கா பவுமாக்கு அகைன்ஸ்டா. ஓகேவா? ஆமா, பாரு இப்பதான் அந்த செபாஸ் போட்டிருக்கான். ஃபாதர் ஆஃப் சும்மின்சிஸ் பவுமா. அவனுங்களுக்கு என்ன பிரச்சனை வச்சுக்கேன், அவனுங்களை திரும்ப ஓடிஐலயும் எங்கேயும் இதுல மீட் பண்ண மாட்டானுங்க, T20லயும் எங்கேயும் மீட் பண்ண மாட்டானுங்க. இந்த ஆனா ஸ்கிரிப்ட் எழுதுனா கூட இப்படி அண்டர்டாக்ஸ் ஸ்கிரிப்ட் எழுத முடியாதுடா, அந்த அளவுக்கு அவ்வளவு பெர்ஃபெக்ஷனா இருக்கேடா அந்த வருஷம். RCB சவுத் ஆப்பிரிக்கா சென்ட் லூசியா கிங்ஸ் RCB நீ விட்டுறா சச்சினே. RCB டீம் நல்லாவே பில்ட் பண்ணா. இவனுக்கு டீம் நீ எடுத்து பாரு. நீ RCB மாதிரியே ஸ்ட்ராங்கா இது உனக்கு இந்த டீம் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா மதனே. பட் ஆனா இது ஒரு சர்டிஃபைட் டெஸ்ட் டீம். நீ ஏன் அது போய் ஆஸ்திரேலியா இந்த லைன்அப் அகைன்ஸ்டா நீ ஜெயிக்கணும். அதான் சொல்றேன், சோக்கர் ஸ்டாக் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு பாசிங் பண்ணுங்க. இதுதான் அவங்க சோக்கர். எப்பறா 10 ICC டிராஃபி வச்சிருக்கவன்ட்ட எப்பறா சோக்கர் ஸ்டாக்? அது எப்பறா நீ போய் அதெல்லாம் அது எதா இருந்தாலும் கரண்ட்டுக்கு வாங்க. சவுத் ஆப்பிரிக்கா 10 அடிக்கணும்னா இன்னும் 20 வருஷம் ஆகும். அவன் அது வரைக்கும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காத. அடுத்த வருஷம் T20 அவங்கள பார்த்தாதான் பயமா இருக்கு. இங்க இருந்து ஒரு டர்ன் அரவுண்ட் வந்துருமோன்னு தோணுதுடா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட.
வரணும்டா. ஐயா ப்ரோ பட் ஆனா T20 ஸ்குவாட் அவன்கிட்ட நல்ல நல்ல ஸ்குவாட் ஸ்குவாட் இருக்குடா. வச்சிருக்காங்க ப்ரோ. இப்ப அவனுங்க பேட்டிங்கும் பாரு, நிறைய நல்ல நல்ல பிளேயர்ஸ். ரெட் எப்பயுமே விக்கெட்டும் வந்துட்டு ஒரு நல்லா தான் ஜெயிக்காத டீம் விளையாடுவான். ஜெயிச்சிச்சுன்னு வைங்க, அது வந்து கிரிக்கெட்டுக்கு நல்லதுடா. அதனால சந்தோஷம் தான்டா. கிரிக்கெட்டுக்கு மட்டும் இல்லடா, ஹியூமனிட்டிக்கும் நல்லதுதான். ஸ்டார்க் டேய், ஸ்டார்க் தம்பி ஓரமா போ அந்த பக்கம். ஸ்டார்க் ஸ்டப்ஸ் விக்கெட் எடுத்ததுக்கு நீ அவ்வளவு பெருமை. 4 விக்கெட்டா முடிக்க வேண்டியதுடா. போங்கடா, ஒரு விக்கெட் டிரா போடுறா போங்கடா. அதான் நான் வெயிட் பண்றேன். பும்ரா மட்டும் WTC தொட்டுட்டா ப்ரூட்டர் எண்டிங் டு அதுக்கு கில்லு காலில் தான் விழுவணும் நீங்க. ஆல்ரெடி டிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன். கில்லு காலில் விழுவுமா? கில்லு தான்டா இவன் காலில் விழுவணும். சில்றப்பட இல்லையா, அவன் ஃபைனல் கூட்டிட்டு வந்தா தானே முடியும். அவன் எங்க? அவனதான் இவனுக்கு 10 பேர் சேர்ந்து கூட்டிட்டு போக போறானுங்க. வெயிட் பண்ணி பாரு. அவன் ஒழுங்கா ரொட்டேட் பண்ணணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். சரியா? அதெல்லாம் அவன் பிடிச்சி கீழே நிறுத்துருவான். அவன் கேப்டன் விட்டுருவான். எங்க வேலை போற ஓவர் ரொட்டேட் பண்ணா அது பாப்போம் என்ன செய்யறான்னு பாப்போம். இந்த சீரீஸ்ல தெரிஞ்சு போயிருந்தேன் என்ன பண்றான்னு. ஆனா இங்கிலாந்துக்கு பவுலிங் இல்லைன்னு சொல்றல, அந்த ஆர்ச்சர் வந்துட்டானா அவங்களுக்கு ஜஸ்ட் 1 பவுலர் ஷாட், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஷாட், ஸ்டோக்ஸ் போடுவான், ஆர்ச்சர் இருக்கான், ஓக்ஸ் போடுவான். ஒரு ஃபுல் டைம் ஃபாஸ்ட் பவுலர் ஷாட், அவ்வளவுதான். அவங்க யாரோ ஒரு டெபியூட் ஆக போறான்னு சொல்றாங்கடா. என்ன பாரு. ஆமா ஒரு டெபியூட்டன் இருக்கு. அவன் தான் ஆர்ச்சர் ரீப்ளேஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பாப்போம். ஆர்ச்சர் ஆடினாலும் 4 மேட்ச் எல்லாம் ஆட மாட்டான்டா. அதிகபட்சமா 3 மேட்ச் ஆடுவான். எப்படி பார்த்தாலும் நம்ம ஸ்குவாடா பார்த்தேன்னா நம்மகிட்ட தான் அதிகம். நம்ம ஜெயிக்கணும்னா நல்லா இருந்தாலே ஜெயிச்சிருவோம். எல்லாரும் நல்லா பண்ணணும், அதனாலே ஜெயிச்சிடலாம். ரைட்டு, உன் நம்பிக்கை நான் கெடுக்கிற மாதிரி பேசுறேன்ல. டாப் ஆர்டர் தாண்டா அடிக்கணும். அதான்டா லோயர் ஆர்டர்லாம் அடிச்சிருவாங்க. நமக்கு டாப் ஆர்டர் தான் பிரச்சனை. ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா நம்ம சின்ன பசங்க போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க சண்டை போடுறதுக்கு நாளைக்கு. அவன் எப்படிதான் மக்களின் கேப்டன் நாயகன் வந்துருவாங்க. பௌமா ரிலேட் பண்ணிக்கிட்டாங்கடா. அவனை ரொம்ப பாடி ஷேமிங், குட்டையா இருக்கான், இவன் என்ன ஹைட்டு, அவங்க எல்லாம் என்ன ஹைட்டு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேசினாங்கடா. எந்தெல்லாம் பேசிருமா தேடி பார்க்கணும் ஐடியூர்ல. சரியான விக்டரிடா. எனக்கு தெரிஞ்சு இது மொரட்டரேட் பண்ணலாம். இந்த ஆஸ்திரேலியன் டீம் லார்ட்ஸ்ல போடுறதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயம் தான். நமக்கு லாஸ்ட் 3வது மேட்ச் 3-5 லண்டன்ல போட்டுருக்கேன். ஓல் தான் லாஸ்ட். நமக்கு ஹையஸ்ட் ஸ்கோரர் KL ராகுல் தான். ஜெய்ஸ்வால் வரும். ஜெய்ஸ்வால் தான் ப்ரோ ஹையஸ்ட் ஸ்கோரர் ஆட போறான். நான் KL ராகுல் ரெண்டு பேருமே ஸ்கோர் பண்ணுவாங்க தான் தோணுது. இல்ல அது எப்படி 2 பேரும்? யாராவது ஒருத்தர் தான் ஜெய்ஸ்வால், அனுமார்வால். இல்லடா, 2 பேருமே நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்றேன். நான் சொல்றதுக்கு ரீசன் இருக்கு. இங்கிலாந்து டீம் இந்தியா வந்தப்ப ஜெய்ஸ்வால் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். நான் ஏன் KL ராகுல்னு சொல்றேன்னா, அவன் ஐபிஎல்லே முரட்டு டெக்னிக்கா ஆடிட்டு இருந்தான் உட்காந்து. அவன் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. இப்ப செம்ம ஃபார்ம்ல வேற இருக்கான். அதான் மேட்ரு. கொடுக்க போறாங்கடா டிராஃபி, வாங்கிட்டான்டா. அமான் குருட்டிஸ் அந்த பிக்கு மட்டும் வரட்டும் கைஸ், கலக்கிறோம். இனிமே சவுத் ஆப்பிரிக்கன் கிரௌட் மத்தியிலேயே கொஞ்சம் அவங்க நம்பிக்கையோட பாப்பாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகும்டா. இது நல்லது. இது வந்து உண்மையாவே கிரிக்கெட்டுக்கு நல்லது. யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி. சரியான விக்டரி தான். போடு. என்னடா செந்தில் என்னென்னமோ போட்டு வச்சிருக்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. 1 மேன் ஆர்மி, சைலன்சர். என்னடா சைலன்சர்? இல்ல அங்கிட்டு ஜனா வந்து ஜிங்ஸ் பண்ணிட்டு இருந்தான். அந்த மாதிரி கில்லுக்கு போட்டுக்கிட்டு இருந்தானா. சரி நம்ம இங்கிட்டு போட்டு விடுங்க, நானும் போட்டுக்கிட்டேன். செந்தில நடிக்காத. ஆமா ஜனா என்னடா பாவத்தை. அவ்வளவுதான், அவன் போயிட்டான். நேத்தே போயிட்டான். அவன் போய் வாட்ஸ்அப்ல கிக்கி பண்ண அவரை பேக் பண்ணிடுவோம். அவனுக்கு கம்முன்றுங்க, ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நல்ல வேலை தோத்து வந்தேன்.
தோக்காம எங்கடா பேசுறதெல்லாம் பல பேர் சனிக்கிழமை ராத்திரி நம்மள ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவானுங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி காதை கிழிச்சிருப்பானுங்க. ஆப்கானிஸ்தான் ரூட் எடுத்ததுல இருந்து இந்த டீம் ஆண்ட நம்ம கிட்ட அடி வாங்கிட்டு தான் அவனுங்க ஆப்கானிஸ்தான் தோப்பானுங்க அந்த T20 வேர்ல்டு கப்ல. இல்ல ஆப்கானிஸ்தான் தான் ஆப்கானிஸ்தான் தோத்ததுக்கு அப்புறம் நம்மள்டையும் தோத்துருவாங்க. கரெக்ட். குல்பதீன் நைப் தலைவன் ஆம்ஸ்டர் நிக்காந்துருவான். அவனுங்க பாரு ஆப்கானிஸ்தான் சரியான மேட்ச். அதுல பியூட்டி தெரியுமா மதனு, நம்ம ரோஹித் அடிச்சத டெட் ரப்பர்னு வாங்கி, அது டெட் ரப்பர்லாம் இல்ல. ஆஸ்திரேலியா ஜெயிச்சது ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் குவாலிஃபை ஆயிருக்கும். கரெக்ட். ஆமா ப்ரோ நான் சொல்லிட்டேன் 23 அவன் செமிஃபைனலே வந்திருக்க மாட்டான் ப்ரோ. அந்த ஒரு இன்னிங்ஸ் ஒழுங்கான ஒரு பவுலிங் நல்லா போட்டிருந்தா அது செம்ம ஓவர் ரேட்டட் நாக்கு ப்ரோ. அது வந்துட்டு முழுக்க இன்எக்ஸ்பீரியன்ஸ்ரா. அது இப்போ பிரஷர்ல போய் இஷ்டத்துக்கு போட்டு கொடுத்தாங்க. அந்த மேட்ச் தோத்துருந்தா ஆமா கிடையாதுடா. டேய் தப்பா கால்குலேட் பண்றீங்கடா டேபிள். அப்படிலாம் கிடையாது. ஆமாண்டா சச்சின், நான் சொல்றத கேளு. ஒரே நிமிஷம்டா, எனக்கு ப்ளூ அப்படியே மனப்பாடம் இருக்கு. மொத்தம் 9 லீக்ல மொதல் 2 லீக், ஃபர்ஸ்ட் 2 லீகையும் தோத்துட்டு 7 லீக் தொடர்ந்து ஜெயிப்பாங்க. சரியா? 10th செமிஃபைனல், 11th வந்துட்டு ஃபைனல். 9 வின் ஆன் த ட்ராட்டுக்கு தான் கப்பு கிடைக்கும். அவங்க 7 ஜெயிச்சிட்டாங்கடா. அடுத்து இப்ப நீங்க ஆமா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆப்கானிஸ்தான் கூட தோத்துருந்தா 6 வின்னோட குவாலிஃபை ஆயிருப்பாங்க. அவ்வளவுதான். ஆப்கானிஸ்தான் கூட ஆல்மோஸ்ட் அவனுங்க நாக் அவுட் ஆடுவானுங்கடா. அது கூட தோத்துருந்தா நியூசிலாந்து மேட்சுமே தோக்க வேண்டியதுடா. கடைசியில இவங்க கோமிஸ் பண்ணிடுவாங்கடா. எல்லா பேச்சு தோக்க வேண்டியது நான் அப்படிலாம் நம்ம பேசணும். அதெல்லாம் கிடையாது. தோக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் சச்சின் அது நாக் அவுட் மேட்ச். ஆப்கானிஸ்தான் மேட்ச் லிட்டரல் விர்ச்சுவல் நாக் அவுட் ஆது. எனக்கு அப்படிதான் ஞாபகம் இருக்கு. என் மண்டையில் அப்படிதான் ஏறி இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது. அப்படிதான் இருந்துச்சு ஆக்சுவலா. அவனுக்கு ஆமா அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு அந்த கமெண்ட்ரி ஞாபகம் இருக்குடா மதனு. அவன் தான் வந்து மேட்ச்ல அடிச்சு இது பண்ணிடுவான். கமெண்ட்ரியில யாரோ சொல்லுவாங்க டோன்ட் லெட் ஹிம் வாக், கேரி ஹிம் டு தி பெவிலியன். இன்னுமே அந்த கேட்ச் விடுவான் தெரியுமா? எனக்கு இப்பயே நான் ஏதோ காசு கொடுத்து விட்டேன் ரொம்ப ஈஸி கேட்ச். காலுக்கே போடுவான். அவன் காலை நகர்த்தி ஆட முடியாது. என்ன இடத்துல தான் அடிவான். சரி இந்த வருஷமே எலெக்ஷன் வைக்க கூடாதா? எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வின்னர்ஸா இருக்காங்க. இந்த வருஷமே எலெக்ஷன் வச்சு முடிச்சிடலாம். எதுக்கு 26 வைக்கிறாங்க? 26 வந்து இங்க பாரு. 25 ஒன்லி ஃபார் அண்டர் டாக்ஸ் ஆர் சோக்கர்ஸ்க்கான இயர்ஸ். ஓகேவா? நீ வந்து நம்மலாம் வந்து இந்த மாதிரி வருஷத்துல ஜெயிச்சிச்சு போடா. சோக்கர்ஸ்னு இல்லையா, அண்டர் டாக்ஸ். நம்ம என்ன அண்டர் டாக்ஸா? ஃபர்ஸ்ட் டைம் வின்னர் தம்பி. அது என்ன தப்பு? உன்னோட புத்தியை மாத்து. செகண்ட் டே என்ன ஆகும்போது எண்ட் ஆகும்போது இது ஆஸ்திரேலியா மேட்ச் தான் நினைச்சீங்க. ஆமா செகண்ட் எண்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா மேட்ச் தான். செந்திர்லாம் 100 ரன் வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே எண்ட் ஆகும்போது இது ஆஸ்திரேலியாவோட ஃபர்ஸ்ட் டே எண்ட் ஆகும்போது ஆஸ்திரேலியாவோட இல்ல 130 ஆல் அவுட் இல்ல. அப்பயே வந்துருச்சு மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா. நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கே ஹோப் இல்ல. அவங்களுக்கு வந்து இந்த ரபாடா விக்கெட் எடுத்தாங்க 2 விக்கெட் பேக் டு பேக். அப்பல இருந்து கொஞ்சம் ஃபயர் ஆயிட்டாங்க. செந்தில் சொன்னா 2வது நாள் இந்த மேட்ச் எல்லாம் வேலை வெட்டி இல்லாதான் பாப்போம். நீங்க ஏன்டா உட்கார்ந்து பாத்துட்டு இப்பயே கப்ப தூக்கி குடுத்துட்டு போங்கடா. ஆனா டேர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுமா உனக்கு? வந்து அவங்க 2வது நாள் ஃபர்ஸ்ட் செஷன் நல்லா சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் இல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சது. செகண்ட் செஷன்ல நம்ம பேட் லக்டா கொஞ்சம். நேத்து டேல சுத்தமா ஹெல்ப் இல்லடா இவங்களுக்கு. போட்டு மிதிச்சிட்டாங்க. அதுலயே அங்கேயே முடிஞ்சு. நீ அதுதான் சொல்ல வந்தேன். ஸ்டார்க் அடிக்கும் போதே எனக்கு வாட நல்ல பேட்டிங் பிச் போல. இவங்க வேற வர நேத்தே அடிச்சிட்டாங்கடா முக்காவாசி ரன். இன்னொன்னு சவுத் ஆப்பிரிக்கா மேல ஏன் லைட் பட்டுச்சு தெரியுமா? அவங்க கரெக்டா உனக்கு ஆஸ்திரேலியாவோட செகண்ட் இன்னிங்ஸ் முடியற தருவாயில தான் வெயில் அடிச்சிச்சு. இதே அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இது ஸ்டார்ட் ஆஃப் இன்னிங்ஸ்ல அடிச்சிருந்துச்சுன்னா வச்சுக்க, அவ்வளவுதான் சோழியா முடிச்சு விட்டுருப்பானுங்க. இன்னைக்கு நைட்டு வந்த மழை நேத்து நைட்டு வந்து இருந்ததுன்னா வேலையா இருப்பாங்களா? நேத்தே 200 அடிச்சிட்டாங்க. அதனால கொஞ்சம் ஈஸியா ஆயிடுச்சு. நீங்க
இன்னொரு இங்க இருந்து இன்னொரு 50 ரன் இருந்தா ஜோக்கா இருப்பாங்கடா. 101%. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு ஓவர் காஸ்ட் செஷன் வந்திருந்தா முடிஞ்சிருக்கும் மேட்ச். நல்ல வேலை வெயில் அடிச்சிச்சு ஃபுல்லா. டெம்பா மீன்ஸ் ஹோப்பான்டா சொன்னாடா. எங்க அம்மாச்சியோ அப்பத்தாவோ எனக்கு பேர் வைக்கிறது வந்து ஹோப்புன்னு பேர் வச்சாங்க. அவனே சொன்னானா? அவன் வீடியோ வந்துச்சோடா, அந்த ஒரு கேப்டன்ஸ் வீடியோ ஒரு வந்துச்சோடா, டெம்பா மீன்ஸ் ஹோப். டெல்ஸ்டெயின் ட்வீட்லாம் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் அதான் டேல்ஸ்டெயின் இங்கிடிக்கு பதிலா டேன் பீட்டர்சன் ஆட சொன்னான். பார்த்தா இங்கிடி செகண்ட் இன்னிங்ஸ்ல டேபிளே திருப்பி. ஆமா, நல்லா மாஸ்டர் கிளாஸ் போட்டு விட்டான். பார்க்கும்போதுதான் கோலிட்ட ஒரு WTC வந்திருக்கலாமோ அப்படின்ட்டு லைட்டா மனம் பிராண்டிக்கிறது. வேற ஏதாவது பேசலாம்ப்பா. வேற ஏதாவது இருக்கா? ஏற்கனவே இப்பதானடா ஒண்ணு கைக்கு வந்துச்சு, அதுல ஹாப்பியா தான். நானா உங்களுக்கு மட்டும் தான்டா வருத்தப்பட்டேன் நீ ரிட்டையர். ஏன்னா WTC உங்களுக்கு கிடைச்சிருக்கோம்டா. வேணாம்டா வேற ரோஹித் எப்படி 50 ஓவர் வேர்ல்டு கப் வந்து டிசர்வ்டோ அந்த மாதிரி உங்களுக்கு WTC ரெண்டு பேருமே அந்த ஃபார்மேட்ல WTC கூட விடுங்கடா. 19ல நம்ம அடிச்சிருக்கணும்டா. ரிசர்வ் டே போகலன்னா நம்ம அத பத்தி ஆனா WTC ஏன்னா டெஸ்ட்ல அவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்கல்ல. 19 இப்ப சொல்றல இந்த அன்லக்கி ஆஸ்திரேலியா மழை வந்துருச்சு. 19லாம் நம்ம இந்தியா தான்டா அன்லக்கி. இன்னும் எவ்வளவு அன்லக்கி? நீங்க ஆடணும்னு நினைச்சிருந்தா ஆடி இருக்கலாம்டா. 27ல அடிக்க ட்ரை பண்ணிடலாம். நானா அவன்கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டா பாரு ஜடேஜாலாம் உட்காந்துட்டான் பாரு. 2 பேர் தான் நீங்களும் உட்காந்துருக்கலாம் ஒழுங்கா. இனி பாரு மார்க்கரம் பாலுக்கு அவுட் ஆகிட்டேன்னு ரிட்டையர் ஆக போறான். பிரச்சனை அவன் பண்ணிருக்கா, அதனால உட்காந்துருக்கான். இவன் பண்ணல, இவனும் பண்ணிருக்கான்டா. சும்மா ரீசெண்டா பண்ணல. அது அவன் வந்துட்டு கிளியரா இருக்கு ஜடேஜா. இல்ல ஏஜ் ஃபேக்டர். இல்லடா, கோவிடுக்கு அப்புறம் இவன் நல்லா பண்ணிருக்கான், அதனால டீம்ல உட்காந்துருக்கான். இவன் நல்லா பண்ணல, அதனால கிளம்புறான் அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு நல்லா பண்ணாதனாலலாம் தூக்க முடியுமான்னு தெரியலடா. நான் ஒண்ணு சொல்லவா, அவன் நீங்க கவனிச்சீங்கன்னா அவன் போஸ்ட் 30ல இருந்தே நான் ஒரு ஃபார்மேட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிடுவேன், எனக்கு வந்துட்டு ஹெக்டிக்கா இருக்கு சொல்லிட்டே இருக்கான்டா ரிட்டையர் ஆக போறேன்னு. எனக்கு தெரிஞ்சு பாருங்க, ஓடியிலையுமே இன்னொரு 2 வருஷம் தான் எனக்கு தெரிஞ்சு. பெருசாலாம் புஷ் பண்ற மாதிரி ஓடியில 27 தான். எனக்கெல்லாம் 27 வரைக்கும் ஆனாலே பெரிய விஷயம். ஏதாவது வெள்ளை கலர் பேப்பர்ல எழுதி தூக்கிட்டு வந்துடானு பயமா இருக்கு. அதத்தான் நானும் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு அவன் டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஷாக் தான். ஆனா அது எனக்கு தெரிஞ்சு வெறும் போர்டு மட்டுமே வெளியே தள்ளி இருக்கும்னு எனக்கு தோணல. நான் அதான் அன்னைக்கும் பேசினேன் அவங்கள்ட்ட. போர்டு தள்ளுலங்கிறது தான் என்னோட கெஸ். போர்டு தள்ளாது. எனக்கு அப்படியே போர்டு சொல்லியிருந்தா ஓகே அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த மாதிரியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப ஏதாவது ஒரு கியூ கொடுத்துருப்பாங்க, இவன் அப்படியா சரி ரைட்டு நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்பிட்டானோன்னா தள்ளுறதுனா நீ வந்து பெர்ஃபார்மன்ஸ் வச்சு மட்டும் தான் தள்ள முடியும். ஏஜ் வச்சு தள்ளணும்னா ஜடேஜாவே தள்ளி இருக்கணும். ஒரே ஏஜ் தான் 2 பேரும். அண்டர் 19 சேம் பேட்ச். அதான் சொல்றேன், பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தா அப்ப வேணா கோலி வேணா நீ ஒழுங்கா பண்ணல ரீசெண்டா அப்படின்னு சொல்லிட்டு தரலாம். இருந்தாலும் ஆடி இருக்கலாம், கேம்லாம் இருக்கு வரலாம். சரி அதை விடுங்கடா. எப்பா அந்த டாபிக்கே வேணும். இப்படி ரோக்கோல விக்டிம் ஆயிட்டீங்களேப்பா நினைச்சாலே. இப்ப நமக்கு வந்து அடுத்த ரவுண்டு வந்து செப்டம்பராடா மேட்ச். 6 மாசம் தான் ஐபிஎல் முடிஞ்சு 6 மாசம். நமக்கு ஆகஸ்ட்ல மேட்ச் இதுல இருக்கா, செப்டம்பர்ல மேட்ச்னு நினைக்கிறேன். சூப்பர், ரொம்ப நல்லது. ஆனா அந்த பங்களாதேஷ் சீரிஸ் நடக்குமான்னு தெரியலையடா. எல்லா சீரீஸும் நடக்கணும், எல்லாத்துலயும் விளையாடணும். ஏன் பங்களாதேஷ் சீரிஸ் நடக்காது? சண்டை போய்கிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் நடந்துரும். 17 ஆகஸ்ட்ரா. சூப்பர். ஓகே, இன்னும் 2 மாசம் இருக்கு இடையில. அக்டோபர்ல ஆஸ்திரேலியா கூட ஒண்ணு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒண்ணு இருக்கு. நியூசிலாந்து கூட அக்டோபர்ல 3 மேட்ச் ப்ரோ. நியூசிலாந்து கூட இருக்கு ப்ரோ. போரிங் ஃபார்மட் ஆஃப் த கேம்ல தான் 2 பேர் இருக்கானுங்க பாப்போம்.
இப்போ வந்து போய் சவுத் ஆப்பிரிக்கால ஒரு சீரீஸ் ஆடணும், 5 மேட்ச் ஓடிஐ சீரீஸ் எல்லா கிரவுண்ட்லயும் ஆடணும். பண்ணுவாங்களான்னு இருக்கா தெரியல. வேர்ல்ட் கப் முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா ஓடி சீரிஸ் இருக்கா? இது வரைக்கும் ஸ்லாட் பண்ணல. ஹோம் சீரிஸே இனிமே இருக்குன்னு பண்ணாதான். நினைக்கிறேன். ஹோம் சீரிஸ் எதுக்குடா? சவுத் ஆப்பிரிக்கால ஆடுறோமா? சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா? இது வரைக்கும் ஸ்லாட் பண்ணல. இல்ல அங்க இனிமே இல்ல பண்ணலாம். அங்க இல்ல. இந்த வருஷம் ஒரு சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் இருக்கே, அது நம்ம ஊர்லயா? ஆமா சவுத் ஆப்பிரிக்கா கடைசியா போய் ரொம்ப நாள் ஆச்சுடா. போன வருஷம் தானடா போனாங்க. இந்தியால நடக்குதுடா. இல்லடா அப்போ போன இதுல வருஷம் நடக்கா. T20 வேர்ல்ட் கப் முன்னாடி போனாங்க சரியா? ம். அது இப்போ T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சுடா. சவுத் ஆப்பிரிக்கால போய் ஒரு 5 மேட்ச் ஓடிஐ சீரிஸ் அங்க இருக்கிற அந்த 6 கிரவுண்ட்லயும் ஆடிடணும். 5 மேட்ச்ல இருந்தே மூவ் ஆன் ஆயிட்டாங்கடா. இப்பெல்லாம் 3 தான். யாரும் பார்க்க வர 5 மேட்ச் மாட்டாங்க. ஆடி ஆகணும். அது மாறிடுச்சு. அது வந்து 5 T20 3 ஓடி அப்படி. அதத்தான் நான் சொல்றேன். பிசினஸ் மைண்டடா போயிட்டானுங்க. எவனும் ஆடியன்ஸ் வர மாட்டாங்க. என்ன பண்றது? T20 தான்டா பாக்குறாங்க. அதே மாதிரியே நீ சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்துக்கு விசிட்டிங் டீமா போனேன்னா 2 டெஸ்ட் தான் சரியா? நீ ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போனாதான் அதே மாத்திட்டான். 5 டெஸ்ட் 4 டெஸ்ட் வருது. ஆஸ்திரேலியா மட்டும் ஆஸ்திரேலியா இந்தியா இங்கிலாந்து இன்னும் 5 டெஸ்ட் பிடிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு ஆஷஸ் நடத்துறானுங்க. அதனால ஆனா நம்ம ஏன் அந்த 5 நிமிஷம் இந்தியா சேனாக்கு வெளியில டெஸ்ட் சீரிஸே ஆட மாட்டானுங்க இனிமே. சேனா டீம்ஸ் கூட மட்டும் தான் டெஸ்ட் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருசா செல் ஆகாது. பங்களாதேஷ் கூட வேணா ஒரு 1 ஆஃப் மேட்ச் பிங்க் பால் நைட்டை போட்டு விட்டு காசை பறிக்கலாம். வேற ஒன்றும் பண்ண முடியாது. அகல பாதாளத்துக்கு போயிட்டோமாயே ஒரு ஃபீலிங்டா. உண்மையாவே போயிட்டோமாடா? என்னது அது ஹோம் சீரிஸ் தோத்தப்பே போயாச்சுடா. ஏன்டா இதெல்லாம் டவுட்டாடா? அதெல்லாம் ஆபீஸா தெரிஞ்சிருச்சு. அந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இல்லடா, மொத்தமாவே இனிமே அவங்க விளையாட ஆரம்பிச்சாதான் அந்த இந்தியாவோட டெஸ்ட் டீம் எப்படி பண்ணணும்னு பாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா உனக்கு 2 ஸ்டால்வார்ட்ஸ் போயிட்டாங்கன்றப்போ அந்த டீமே நியூ லுக் டீம். ஆனா T20ல செம டிரான்சிஷன்டா. அப்படி ஒண்ணு நடந்ததே தெரியலடா. இவங்க போனதும் தெரியல. T20க்கு உனக்கு இன்ஃப்ளக்ஸ் பாரு. இந்த டீமே இல்லனாலும் இந்த 12 பேரும் இல்லாம இன்னொரு 12 பேரை போட்டு செய்யலாம். நடந்ததே தெரியலடா. T20 டீமோட டிரான்சிஷன் எப்ப நடந்துச்சு, ஏது நடந்துச்சு. அந்த டீம் பாட்டுல ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க போட்டு. இப்ப ஒரு 12 பேர் T20 ஆடுறாங்க இல்லடா இப்ப மெயின் ஸ்குவாட்ல. அந்த 12 பேர் இல்ல, சாரி 11 பேர் இல்லாம இன்னொரு 11 பேரை போட்டு நம்ம ஜெயிக்கலாம். அந்த அளவுக்கு இன்ஃப்ளக்ஸ் இருக்கு. 3 டீம் போடலாம். 3 டீம் போடலாம். நாக் அவுட்ஸ்ல மட்டும் ஜெயிக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. அங்கதான் எனக்கு. ஆனா இப்போதைக்கு எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மாதிரி இருக்குடா அந்த டீம். எனக்கு அப்படிதான் தோணுது. சச்சின் சீரியஸா சவுத் ஆப்பிரிக்கா இல்லனாலுமே அவனுங்க ஆல்ரவுண்டர் சூப்பரா இருக்காங்க. கிளாஸ் அண்ட் ரிட்டையர் கொஞ்சம் மிஸ் தான். ஆனா வந்து அவன் லைன் அப் எடுத்து பாரு, நிறைய பேர் ஸ்மூத்தா ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க ஒயிட் பால்ல. ஸ்டப்ஸையே விக்கெட் கீப்பர் ஸ்லாட்ல ஆடிறாங்களா அவங்க? இல்ல ரிக்கல்டன் விக்கெட் கீப்பர். ரிக்கல்டன் இருக்கான்டா அவனுக்கு. கூட வந்து இவனை ரீப்ளேஸ் பண்ணிடுவான். எக்கல்டன் வந்து உனக்கு டிகாக ரீப்ளேஸ் பண்ணிடுவானா. ஓப்பனிங்ல வந்து இன்னொருத்தவன் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இந்த அடுத்து டிபியே கன்சிஸ்டன்ட்டா ஆட போறான் T20ல. நீ வெயிட் டவால் பிட்டோரியஸ்க்கு 16 வயசுடா. அவனுக்கு எல்லாம் எனக்கு கால பொறுக்குமான்னு தெரியல. அதான் ஸ்பின்னர் யாரு? தப்ரியாஸ் சம்சி, கேசப் மகாராஜா. இந்த ஸ்பின்னர்லாம் கிடையாது. மகாராஜும் மந்தனு ஜார்ஜ் லிண்டேன்னு ஒருத்தன் இருக்கான். மந்தனு ஆமா ஆமா அவன் மும்பைக்கு விளையாடுவான். சூப்பரான பவுலர் அவன். சமால்றவன் கேப்டவுனுக்கு. அதான் அந்த இவன் இருக்கான் கார்பின் பாஸ். நீங்க எல்லாம் நியூசிலாந்து யோசிக்காம அந்த கார்பின் பாஸ் சொன்ன மாதிரி நியூசிலாண்டும் வருவாங்கடா சைலண்டா பாறேன். வருவாங்க ப்ரோ. ஆனா நம்மள தோக்கடிக்கிறதுக்கு ஒரு டீம்ல பவர் இருக்குன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான். இல்லடா இப்ப நடந்த சிடில எனக்கு இன்டிமேட்டிங்கா தெரிஞ்சாங்கன்னா அவங்க தான்டா. நியூசிலாந்து தான்டா வருவாங்க இன்டிமேட்டிங்கா இருந்தாங்க. நல்ல டீம் தான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நீ நம்மள தோக்கடிக்கணும்னா நம்ம டீம் வேணும். இப்போதைக்கு நம்ம T20 டீம் தோக்கடிக்கணும்னா அது சவுத் ஆப்பிரிக்காட்ட இருக்கு அந்த பவர். என்ன ருத்ராஜ் யார்க்ஷயர்ல போய் விளையாடுறானா? ருத்ராஜ் போயிருக்கான். அப்புறம் இன்னொரு போயிட்டான். இங்கிலீஷ் டீம் வருவாங்க. பார் பிரசன்னா
இங்கிலீஷ் டீம் வரமாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க பிரைடன் கார்ஸ், அவங்கெல்லாம் ஜேமி சும்மாயா ஓவர்லாம் வச்சு ஃபுல் டைம் பவுலரா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு என்னமோ அவங்க தான் வருவாங்கன்னு தோணுது. வருவாங்கடா. எனக்கு தெரியல, இந்தியாவுக்கு ஈக்குவலா யாருமே தெரியலடா. இங்கிலாந்து எல்லாம் தோக்கடிக்க முடியுமாடா நம்மள? இங்கிலாந்து பேட்டிங் வச்சு வேணா தோக்கடிக்கலாம், பவுலிங்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்தியால நீ இங்கிலாந்தால உனக்கு முடியாது. இருக்கிற சப்ளை எந்த டீமுக்குமே கிடையாது பிரச்சனை. இல்ல நான் சொல்றேன், நீ நம்மளோட பி பவுலிங் அட்டாக்கே அவங்களால ஒழுங்கா அடிக்க முடியல. சிம்பிள் மேட்டர்ரா. உனக்கு ஹர்ஷ்தீப், பும்ரா, இவன் சக்கரவர்த்தி, இன்னொருத்தன் யாரு, இது மூணையே அடிக்க முடியாது. அக்ஷர் பட்டேல், சக்கரவர்த்தி, அக்ஷர் கூட அடிக்கவே முடியாத ஸ்டேஜுக்கு போக முடியாது. நீ சக்கரவர்த்திய அவன் கணிக்கிறதுக்குள்ள 4 ஓவர் போட்டு போயிருவான். ஹர்ஷ்தீப்பும் பும்ராவும் இந்தியால கஷ்டம் வருண கஷ்டம்டா ப்ரோ. அதான் சொல்றேன், இப்ப நீ பேட்டிங் கூட மத்த டீம்ஸ் மேட்ச் பண்ணிரும் இந்தியாவுக்கு. ஆனா பவுலிங் கஷ்டம். நீ பவுலிங் நீ மேட்ச் பண்ணவே முடியாது இந்தியாவில. இந்த 3 பவுலர்ஸ் ஈக்குவலா மத்த எந்த பிளேயர் எந்த டீமும். ஹர்திக் பாண்டியாவும் ஃபுல்லி ஃபிட்டா இருந்தானா 4 ஓவர் நிறுத்திடுவான் தரமா. பாண்டியாலாம் ஆடுவான். பாண்டியாலாம் கன்ஃபார்ம்டா. இல்ல நான் சொல்றேன், அவன் ஃபுல்லி ஃபிட்னா ஆபியஸா 4 ஓவர் 25 ரன் 30 ரன் 2 விக்கெட். அவ்வளவுதான். ஜித்தேஷ் கதவை உடச்சுக்கிட்டு இருக்கானோன்னு தோணுது அந்த விக்கெட் கீப்பர் ஸ்லாட். போன வேர்ல்டு கப்பே அவன் பேசி நான்லாம் பேசினேன், அவனதான் எடு. ஸ்லாட்டுக்கு எத்தனை பேர் அடிச்சுக்கிறான் தெரியுமா? ஜுரேலுமே கம்மியாலாம் பண்ண கிடையாது. ஜித்தேஷ் வந்து என்னன்னா இந்தியாவுக்கு ஆல்ரெடி அடிச்சுட்டான். அத வச்சு சொல்றேன். இப்ப நம்ம கரண்ட் விக்கெட் கீப்பர் யாரு? பண்ட் டெஸ்ட்ல. ரைட். அவன் தாராளமா T20 ஆட வைக்கலாம் கன்சிஸ்டன்ட்டா. சாம்சன் ஆனா எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல என்ன பியூட்டி தெரியுமா? சாம்சனோட ஸ்லாட் போயிரும்டா ஜுரேல். ஆமா ஜித்தேஷ் சாம்சன் வெளிய போணும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவன் தான் அந்த இடத்துக்கு கரெக்டா இருக்கான் இல்லையா? அந்த 4-5 விக்கெட் கீப்பர். ஆமா பாண்டியாவும் அவனும் இதான் சச்சின். 2026ல பாண்டியாவும் ஜித்தேஷும் லோவர் டவுன் ஆடுறனா நீ சூர்யா பாண்டியா ஜித்தேஷ் முடிஞ்சாங்க. நீ சூர்யா பாண்டியா ஜித்தேஷ் திலக் ஓஜி விட்ட அவன் நல்லா ஆடுவான். திலக்லாம் நம்பர் 3 வரணும்டா. நல்லா கேட்டா 3 and 4ல மாறி ஆடுறான்டா திலக். நான் அதான் சொன்னேன், நான் லோவர் டவுன் சொல்றேன். மாறிலாம் ஆடல. இந்தியாவுக்கு வந்து நம்பர் 3 திலக் தான். 4 தான் சூர்யா. ஒரு சீரீஸ் அந்த சவுத் ஆப்பிரிக்கன் சீரீஸ்டா. இங்கிலாந்து சீரீஸ்ல மாறி ஆடினாடா. இங்கிலாந்து சீரீஸ்ல நான் நல்லா கவனிச்சேன். சூர்யா 3லயும் வந்தான் 4லயும் வந்தான். சூர்யா எங்க வேணாலும் கேவலமா தான் விளையாண்டான் அந்த சீரீஸ்ல. மொத்தமா 15. ஆமா இப்பதான் ஃபார்முக்கே வந்திருக்கான். ஃபார்ம் மோட்ல இருந்தான்டா. அவன் கேப்டனா ஏத்ததுல இருந்து இந்தியாவுக்கு நல்லாவே அடிக்கலாம். 30 ஆவரேஜ் வச்சிருக்கான் பைத்தியக்காரன். இப்ப 100 விக்கெட் பும்ராவோட அதிக விக்கெட் T20 இன்டர்நேஷனல். இதே வேற கண்ட்ரிக்கு ஆடினா இந்நேரம் அவன் பும்ரா அளவுக்கு அவனுக்கு ஒரு ஹைப் கிடைச்சிருக்கும். பும்ராவுக்கு கீழே ஆடுறதுனால பும்ரா 4 எக்கானமினா அவன் எக்கானமி தான். இல்லடா 3 கிரேட் ஓவர் வந்துச்சுடா. ஒன்னு பும்ரா. இது பாடுறா நீ. இது கிட்டத்தட்ட நம்ம 2011 வேர்ல்டு கப் ஜெயிச்சோம் பாத்தியா இந்தியா, அது மாதிரிதான் இது. இல்ல இவ்வளவுக்கும் ஹர்ஷ்தீப் எப்படின்னா லாஸ்ட் T20 வேர்ல்டு கப் மட்டும் பாக்குறேன். 22ல ரோஹித் போய் தோத்தோம்ல, அதுலயுமே பும்ரா கிடையாது, அவன் மட்டும்தான் சூப்பரா போட்டுருவான். புவனேஸ்வர் ஹர்ஷ்தீப் சிராஜா அது அட்டாக். ஆமா 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 ப்ரோ. நான் அதெல்லாம் எனக்கு சிராஜ் ஆடுனாடா. ஃபர்ஸ்ட் மேட்ச் பாகிஸ்தானோட நல்லா. அதுவே நம்ம ஜடேஜா பும்ரா இருந்தனா வேற மாதிரி பண்ணிருக்கலாம்டா. ஆக்சுவலா ஜடேஜா வந்து அப்ப பிரைம்டா ஐபிஎல்ல செம்ம இன்ஜூரி ஆயிட்டு 2 பேரும் வராம போயிட்டானுங்க. எரிச்சல் ஆயிடுச்சு அந்த வருஷம் தான் ஜடேஜா. அத சொல்றேன் 23 WTCல பும்ரா இருந்தா ஏதாவது உருட்டி பார்த்து இருந்திருக்கலாம்டா வச்சு. ஆமா ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம். பட் எப்படி பேட்டிங் ஒழுங்கா ஆடல இல்ல, அது வேற இருக்கு. அவங்களையும் ஓரளவு நிப்பாட்டி இருக்கலாம். பும்ரா வந்து என்னைக்குமே திரும்ப கம்பேக் கொடுக்கக்கூடிய ஆள் தான். ஒரு பேட் டே இருந்தா கூட அவனுக்கு அடுத்த டேல போடுவான். இப்பதான் பும்ரா வேற லெவல்ல போயிட்டான். இனி மிஸ் ஆகலாம் வாய்ப்பே இல்லை, டெலிவர் பண்ணிடுவான். இவங்க எப்படியா பேசி வந்துட்டு ஃபைனல் இந்தியாவில வாங்கிட்டான்னு வைங்க, எப்படியே கஷ்டப்பட்டு ஃபைனல் போயிட்டோம்னா எழுதி கொடுத்துட்டு போயிடலாம்.
பாப்போம். அதுக்கும் அழுவான் இல்லடா ரிக்குன்னு. இப்பயே சீட்டுக்கு போறே அழுதுட்டு தான் இருக்காங்க. என்ன பண்றது அதுக்கு? நான்லாம் என்ன இந்தியால எல்லாம் நடந்துச்சுன்னா முரட்டாளு அழுவாங்க. என்ன ஒண்ணு ஜெயிச்சா ப்ரோ லாஸ்ட் ரிக்கு ப்ரோ வான ரிக்கு டோர்னமெண்ட், தோத்தா ப்ரோ லாஸ்ட் இருக்குன்னா அது ஃபர்ஸ்ட் இது 1000 மடங்கு மேல். நான் அந்த 1000 மடங்கு மேலே எடுத்துக்கிறேன். நீ என்ன வேணா சொல்லு, நீ அந்த கப்பை ரேட் பண்ணவே வேணாம். அதெல்லாம் பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள போயிடுச்சுடா. இன்னைக்கெல்லாம் ஒரு கண்ட்ரியாலாம் ஒரு டிராஃபியை செலிப்ரேட் பண்ண. இப்ப நீ ரோஹித்தும் கோலியும் இல்லாட்டி கூட நம்ம 2026 T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சோம்னா மொத்த கண்ட்ரிலாம் செலிப்ரேட் பண்ணாரு. அப்பயும் எவனாவது வந்துருவான் தூக்கிட்டு. நீ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல இந்த ஹேட்டு கோலிக்கும் ரோஹித்துக்கும் தானே, அதெல்லாம் இல்ல. பாரு கம்பீருக்குலாம் ஹேட் பண்ணுவாங்க கோச்சா இருக்கிறதுனால. அது கரெக்ட் தான். ஒவ்வொருத்தனும் இப்ப ஒரு அஜெண்டா எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அது ஒண்ணும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. இங்கிலாந்து சீரிஸுக்கு தான் கோலி ஃபேன் சப்போர்ட் பண்றாங்க தெரியுமா? ஆக்சுவலி கோலி ஃபேன்ஸ் பார்த்தேன். அந்த இவன் ஆடுறானா இவன் பிசிசி தான் இவனுக்கு அனுப்பி விட்டாங்கன்னு கோலி அந்த ஒரு அஜெண்டா தூக்கிட்டாங்க. எதுக்கு தூக்குனீங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எப்படின்னா பிசிசி வந்து கோலியை சாக் பண்ணி ரோஹித் கேப்டன்சி கொடுத்தா ரோஹித் காரணம். ஆனா பிசிசி வந்து கோலியை வெல்ப் அப்படின்னா பிசிசி காரணம். அது எப்படின்னா என்ன தேவையோ அதை மட்டும் பிரிச்சு எடுத்துக்கிறாங்கடா அவங்களுக்கு தேவையான மாதிரி. கம்பீர் ரிட்டர்ன் ஆயிட்டானா? இந்தியாவுக்கு வந்தானுடா. இல்ல அவன் அம்மாக்கு எப்போ உடம்பு தெரியுதா அப்பதான் இல்ல இந்த வாரம் தான் மண்டே. ஆனா மேட்சுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரஷீது கலக்க போறான்னு தோணுது. எனக்கும் அதான் தோணுது. அவனதான் நான் ஃபர்ஸ்ட் பேசுறான் நம்புறேன் இந்த சீரிஸ். அவன் ஹைட்டுக்கு அவெல்லாம் ஒழுங்கா போட எப்படி இருக்கும் தெரியுமா? செம லீத்தலா இருக்கும்டா. அடுத்த WTC எல்லாம் சிட்னி மேட்ச் அவன் நல்லா தான்டா போட்டான். ஸ்மித் எல்லாம் எடுத்தானே. அதான் சொல்றேன். இப்ப வேற ஃபார்ம்ல வேற இருக்கானே. சமீபாய் கேரியர். ஆனா நான் டோட்டல் சர்ப்ரைஸ்ரானா. சமியெல்லாம் டோட்டலா வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான் மூவ் ஆயிட்டாங்கடா அவன்கிட்ட. சரியான பிளேயர்ரா, சரியான பவுலர். அதான் முடிஞ்சு ப்ரோ. இல்ல இன்ஜுரியில இருக்கான் ப்ரோ அவன். திரும்ப வர முடியாது ப்ரோ. எடுக்க மாட்டாங்க அவனை. எடுக்க மாட்டாங்க. அவனுக்குலாம் வந்துட்டாங்க ப்ரோ. நிறைய பேர் கேரியர் முடிச்சோ அந்த மாதிரி சைலண்டா முடிச்சோம். இல்ல ஷமி நல்லா போடுவான் ப்ரோ டெஸ்ட் மேட்சஸ்ல. சீரஜை விட ஷமி தான் வந்து பிசிசியோட ஃபேவரட்டா இருப்பாங்க. அவனுக்கு இன்ஜுரி இருக்கிறதுனால அவனை எடுக்கல. நம்மளால நரேட்டிவ் பத்தியா டே 3-0 நியூசிலாந்து கிட்ட வேணும்னே தோத்து சவுத் ஆப்பிரிக்காவை கப்பு ஜெயிச்சு கொடுத்த உன்னதான் தலைவர் ரோஹித் சர்மா நீ கடவுளுக்கு மேல போட்டுருக்காங்க. ஆனா நம்ம போயிருந்தா நம்மளுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்குமா? எனக்குலாம் நம்பிக்கை இல்ல. இந்த டீம் நம்மள போட்டாலும் போட்டிருக்கும் போல. அப்புறம் இல்ல அப்படியா? இல்லையே நமக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நமக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும். சவுத் ஆப்பிரிக்கா தான் டாப் ஆஃப் த டேபிள். ஐயோ அப்ப இவங்களோட தோத்த அசியம் நமக்குதான் இருந்துரும். குறுக்க பூந்த ஆஸ்திரேலியா வாங்கிட்டாங்க. தோத்துருப்போம் நம்ம. கன்ஃபார்ம் தோத்துருப்போம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த டீமோட பவுலிங்லாம் நம்ம பேட்டிங் நிக்குமான்னு தெரியல. இல்ல ப்ரோ, இது ஏதோ ஜிங்ஸ் மாதிரி ஆகுது ப்ரோ. அவங்க இந்த வருஷம் அவங்க ஜெயிக்கணும்னு இருக்கு. அண்டர்டாக்ஸ் போறான். என்ன பண்ணாலும் அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல இந்தியா ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்க ப்ரோ? எனக்கு இன்னும் இந்த சீரீஸ் பார்த்தா அவ்வளவு பயமாலாம் ஒரு டவுன் அண்டர் போற மாதிரியோ இல்ல ஒரு சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து போற மாதிரியோலாம் எனக்கு ஒரு ஃபீலே இல்ல. இல்ல இங்கிலாந்துல ஆடும்போது மேபி அவங்க ஹோம்னால ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அதனால பயப்படுறாங்க. அதான் இங்கிலாந்துல ஆடும்போது நல்லா இருக்கும் ப்ரோ. இப்போ இவன் நம்ம டீம்ல வந்து ரோஹித்தும் இல்ல, விராட்டும் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் பெருசா இல்ல. பும்ரா மட்டும்தான் இருக்கான். தெரியல பேட்டிங் ஆர்டர் எல்லாம் எப்படி இருக்கும். ஜடேஜா இருக்கான்ல. ஜடேஜா இருக்கான். பேட்டிங் சொல்றேன், பேட்டிங் வந்து பெருசா இல்ல, இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்காங்க. மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பேட்டிங் ஸ்டார்டிங் எல்லாம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்காங்க.
சோ அங்க போயிட்டு அது எப்படி கரெக்ட் சர்வை தான் பண்ண ப்ரோ. ஏன்னா போறாங்க? நமக்கு டாப் ஆர்டர்ல இருந்து ரன்னே வரல. புரியுதா? இப்ப இவங்களாவது அடிக்கட்டும். புதுசா அதான் இப்போ போறவங்களாவது. ஃபுல்லா வந்து இந்த 2020 ஆடிட்டு வந்துட்டு சடனா டெஸ்ட் மேட்ச் ஆடும் போது எப்படி ஆட போறாங்கன்னு தெரியல. எனக்கு என்னமோ நல்லா பண்ணிடுவாங்கன்னு தோணுது. இல்ல வேற ஓவரா கடிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு அவனும் அவன் மாஸ்டர் வந்துருவானோன்னு கிளாஸ் போட போறான். எனக்கு அவன் ஆல் ஃபார்மேட் கேப்டன் ஆக போறானோன்னு தோணுது எனக்கு. ஆமா ஆமா வாய்ப்பு இருக்கு. சூரியகுமாருக்கு அடுத்து அவன் தான் எனக்கு தெரிஞ்சு. இப்ப T20 ஸ்குவாட் அவன் தான் இருக்க போறான் வேர்ல்டு கப்புக்கு. கண்டிப்பா இருப்பான். இவன் அப்போ சூரியகுமார் ஓப்பனிங் அவனும். சூரியகுமார் யாதவ் சூர்யாவோட லாஸ்ட் கேப்டன் அசைன்மெண்ட். சொல்ல சூர்யாக்கு வயசு ஸ்குவாட்ல இருப்பான். 34 இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சூர்யாவும் ஒன் ஃபார்மேட் பிளேயர் தான். இந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட ஃபியூச்சரே இந்தியன் டீம்ல என்னன்னு தான் கேள்வியா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இவன் ஹர்திக் பாண்டியா கைப் கொடுத்துட்டு இருந்தானுங்க ரீசெண்டா. ஹர்திக் தான் அவனோட கேப்டன்சி எடுத்து தானே சூர்யாவை கொடுத்தான். ஏன் திரும்பி ஹர்திக்ட போக மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு. அதான் அந்த லட்சணத்தை என்னன்னு பார்த்தோம் நம்ம ஐபிஎல்லயே. நல்லதான் நினைச்சேன். ஸ்ரேயாஸ் தான் எனக்கு தெரிஞ்சு உண்மையான வாரிசுன்னு நினைக்கிறேன் ஓடி த்ரோனுக்கு. பார்ப்போம். உண்மையாவே செம்மையா பண்றான்டா அவன். ஆமா ஆமா நல்லா பண்றான். எங்கால் மாதிரி ஃபைனல்ல வந்து தோத்துறான். அதான் பிரச்சனை. எப்படி வந்து எல்லாம் நல்லா பண்றான், ஃபைனல்ல போய் தோத்துறா. ரெண்டாவது டெஸ்ட்டுக்கும் ஸ்குவாட் விட்டாங்களா? ஆச்சு வேற ஸ்குவாடா? டேய் ரபடா அந்த WTC தூக்குற மாதிரி போட்டோ இருக்காடா? இல்ல வரும்டா. வந்துருச்சு ஆல்ரெடி. இவன் போட்டான், ஜான்ஸோ முஃபாவோ போட்டான். அது அந்த போட்டோவை போட்டு இது ஆண்டர்சன் எயின்ட்ராங் போட்டு விடுறா. இல்ல அப்படி இல்ல, ஜனா கோட் பண்ணிருந்தான், திருப்பி கோட் பண்ணல. அவன் இந்த கம்மிங் 6 விக்கெட் எடுக்கவும் கோட் பண்ணிருந்தான். இந்த வந்துருச்சு போடவா? மேல போட்டு விடுறேன். ரபாடா WTC வச்சிருக்க மாதிரி. ரபாடா தெரியும்ல ப்ரோ, ரீசெண்டா ஒரு கேஸ்ல வர மாட்டான். கேஸா? டோப் டெஸ்ட் இது பண்ணான்னு சொன்னாங்க. அது கொக்கைன் பண்ணிட்டு ஐபிஎல் இருக்கா போல ஆளு கண்டுபிடிச்சிட்டாங்க. பரவாயில்ல ப்ரோ, அதான் வெறியோட வரான் போல. 2 இழுப்பு இழுத்து. ஆனா செம்மையா போட்டான்டா உண்மையிலேயே. எப்பா 9 விக்கெட்ரா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் வேற மாதிரி போட்டுட்டு இருந்தான். எப்ப தெரியுமா அது கோட்டடு? இவன் சொதப்பிட்ட அதுக்கப்புறம் வந்து இந்த 2 பேக் டு பேக் எடுப்பான் பாரு டாப் ஆர்டர்ல. அங்கதான் ஹோப்பே வந்துச்சு ஓரளவு. சரி ஏதோ நடக்குது அப்படின்னு. ஆனா 2 டீம் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் சும்மா சொல்லக்கூடாது, செம்மையா போட்டானுங்க 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸும். ஆஸ்திரேலியா போடுவேன், அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமலாம் இல்ல. அது ஆஸ்திரேலியா எப்பயும் போட்டுருவாங்க. பாபர் அசாம் 0 வாசிக்கிட்டான். பாபர் அசாம் ஐபிஎல் வந்தா சூப்பரா. கம்மின்ஸ் முகத்தை பாத்தீங்களாடா? தொங்கி போயிடுச்சுடா அப்படியே. ஆகட்டும். இவன் சரியான எனக்கு ரீசெண்ட் டைம்ல செம ஃபேவரட்ரா. பாபர் அசாம்ஸ் தான்டா. புரியுதா? ட்வீட் மேல ஸ்டார்ட் பண்ணீங்க டான்ஸ் ரேஸ். பாபர் அசாம்ஸ் என்ன புரியுது உனக்கு சொல்லு. புரியுது. ஏய் அந்த இதுக்கு தான்டா, ஸ்லோ ஆடுறதுக்கு தான்டா போடுறான் அவன். கோழியை கடிச்சு வச்சிருக்கான். என்ன பண்ணாலும் அவனுக்கு அடிக்கிறானுங்க பாவம். பண்ண வேலைகள் எப்படி? அதுதான் காரணம்.
அதாரா அவன் குழந்தையாடா பௌமா கரெக்ட் கீப் பண்ணிங்க பாடுறா 450 ஓவர் ஃபார்மட் ஐசிசி நான் மனுஷனே இல்லடா அவங்கலாம் கிட்ட கூட வர முடியாது. நல்ல ஸ்குவாட் ப்ரோ. தலைமை உடனே 1 இல்ல 2 இல்ல 450 இல்லன்னு மட்டும் சொல்லாத. நல்ல ஸ்குவாட் தான்டா. அது எவனா இல்ல இவன் தான் முட்டா இந்த லூசு தாங்க இல்லன்னு சொல்லுவான். ஆனா அதுக்குன்னு நல்ல ஸ்குவாட் இருந்தா அவன் நல்ல கேப்டன் நான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் ரோஹித் விஷயத்துல நிறைய பேசியாச்சு. ஐபிஎல் டைம்ல நம்ம நிறைய பேசியாச்சுதான். பட் இருந்தாலுமே நீ நல்லா லீட் பண்ணி ஆகணும்டா. அதான் சொல்றேன், எவ்வளவு சூப்பர் டீம் கொடுத்தாலும் நீ நீ பண்றதுலதான் இருக்கு. நீ மேனேஜ் பண்ணணும். எவ்வளவு ஈக்குவலா இருந்திருக்கும் அந்த டைம்ல. அதெல்லாம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிருப்பான். அந்த அட்டாக்லயே பார்த்தாலே தெரியும்டா. அந்த அட்டாக்ல மெக்ரா இருப்பான், ஜேசன் கிலிப்ஸ் இருப்பான். த்ரீ ஃபீட் வேர்ல்ட் கப், 2 சாம்பியன்ஸ் டிராஃபி. அப்பா என்ன மாதிரி கெரியர். ஹாட்ரிக் வேர்ல்ட் கப் 4 ஃபீட் அடிச்சிருப்பான்டா அவங்க. டே எப்பா அரவிந்தா டி சில்வா உள்ள பூந்து கெடுத்து விட்டுருவான் எல்லாத்தையும். அவங்க தான் ஃபைனல் வருவாங்களா? ஆமா 96 ஃபைனல் ஸ்ரீலங்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்குமா? அப்ப 91 ஃபைனல் பாகிஸ்தானுக்கும் யாருக்கும்? 92. 2 அது இங்கிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் நினைக்கிறேன். 2000 முன்னாடி ஜெயிச்சதோட பாகிஸ்தான் ஸ்ரீலங்காலாம் அமைதி ஆயிட்டாங்க வேர்ல்ட் கப் வரையினால. பெருசா பண்ணல. இனிமேலும் அவங்க ஜெயிக்க முடியும்னு எனக்கு தோணல. 7ல ஃபைனல் வந்தாங்க, அவங்க அடிச்சு அனுப்பிட்டாங்க. ஆனா சேனா கண்ட்ரி பவர்ஃபுல் ஆயிடுச்சுடா. ரொம்ப முன்னாடி இருந்ததோட ரொம்ப அதிகமா பவர். நான் நல்ல டீம் தான், நல்லாவும் பண்ணிருக்கான் கேப்டன்சி. ஆனா டீமும் இருந்துச்சுன்னு சொல்றேன். எதுவுமே ஒண்ணும் இல்லாத டீம் அப்படி கொண்டு வரல. அப்படிதான் 4 ஐசிசினா அதை அடிக்கிறதுக்கு டீம் இருந்துச்சு, நல்லா பண்ணான் கேப்டன்சி. அதான் உண்மை. ஆனா அவங்க T20 மட்டும் ரொம்ப லேட்டரா தான்டா கான்ஃபிகர் பண்ணாங்க. T20 மட்டும் அவங்களால பண்ணவே முடியல, என்னன்னு தெரியல. மேபி அதுல ஓவரா கான்சன்ட்ரேட் பண்ணாம இருந்தது கூட ஒரு ரீசனா இருக்குமோ. எனக்கு அவங்க அப்படி பண்ணாமதான் விட்டாங்களோன்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. இம்ரான் கான் ஒரு அனுப்புங்க, சுமார் அனுப்புங்க. 3 வேர்ல்ட் கப் அடிக்கிறதெல்லாம் வரிசையா அடிக்கிறதெல்லாம் ஐயோ. ப்ரோ இப்போ அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஏதோ நடத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன ப்ரோ உண்மையா? சாம்பியன்ஸ் லீக் ப்ரோ. சாம்பியன்ஸ் லீக். சாம்பியன்ஸ் லீக் சாரி, சாம்பியன்ஸ் டிராஃபி. அதை நடத்த முடியாது ப்ரோ. ஒரே ஒரு ஓனர் எல்லா லீக்லயும் டீம் மெயின்டைன் பண்ணல. இல்ல விண்டோ வேணும்ல. எல்லாரும் இன்டர்நேஷனல் ஆடிட்டு இருப்பாங்க. பிளேயர்ஸே எல்லா டீமும் அது இது கிளப் ஃபார்மேட்டே கிடையாது. புரியுதா? நீ ஃபுட்பால்ல நடக்குதுன்னா அது வேற மாதிரி. அது ஆப்ஷன் கிடையாது, நீ பிளேயர் சைன் பண்றது. இது அப்படி கிடையாது. தனித்தனி ஆப்ஷன் வச்சிருக்காங்க, ஒரே பிளேயர்ஸ் கலந்துக்கிறாங்க. நடக்காது, வாய்ப்பு இல்லை. அந்த டாக் வந்துச்சு பாத்தீங்களா? ஆமா. ஆனா அது எப்படி ECB பிரசிடென்ட் சொல்லியிருந்தான், அந்த மாதிரி ரிவைவ் பண்றதுக்கான வேலைகளை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் சொல்லியிருந்தான். ஆனா அது எப்படி ஆனா ஒத்துக்க மாட்டாங்க. விண்டோ அமையாது. இவங்க எல்லாருமே போர்டும் ஒத்துக்கணும். அந்த ஒரு மாசத்துக்கு யாருமே எதுவுமே ஆடக்கூடாது. அதெல்லாம் நடக்க கூடாதுடா.
அப்பதான் நம்ம இல்ல வந்து வேணாம், வாரா எதுக்கு நல்லா இருக்காது. இல்ல வாரா சிஎஸ்கே இல்லையா? டிடின்னு போட்டு கலாய்க்கலாம். அப்படி இல்ல ப்ரோ, சிஎஸ்கே வாரா தான் நல்லா இருக்கும். டிடி ஃபார் டீம்னு போட்டு கலாய்ப்பேன். ஏன் சிஎஸ்கே இல்ல, நாங்க தானே டிஃபெண்டிங் சாம்பியன். புரியலையே. இல்ல டாப் 4 டாப் 3 அந்த மாதிரி தானே செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம தான் டாப் 8ல இருக்குது. ஓ இந்த வருஷம் கேக்குறீங்களா ப்ரோ? இந்த வருஷம் நடக்காது ப்ரோ கண்டிப்பா. உடனே வா. பெட்டிங்கம்லாம் ஒரு நல்ல டெஸ்ட் பேட்டர் போனோம்னு பார்ப்போம். பெட்டிங்கம் வெரைன் மட்டும் தான் டெஸ்ட் பேட்ச் பண்ணேன். நல்லா ஆனா டீசெண்டா ஆனான்டா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா, ஆனா கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணிருக்கலாம். 31 வயசு தான்டா ஆகுது பெட்டிங்கம்க்கு. எவ்வளவு? இது மட்டும் தான் ஆடுறான் அவன். 31. அவன் நல்லா ஆடுறான் ப்ரோ. நம்ம இந்தியன் சீரிஸ் மேல கூட பும்ராவெல்லாம் சூப்பரா ஆடினான் அவன். எனக்கு பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவன் தான் இதுல. லூசிங் மோஸ்ட் ஐசிசி ஃபைனல்ஸ் நம்ம 7, அவங்க 4. நல்ல வேலை இந்தியா போல. 7 ஃபைனலடா இந்தியா போயிருந்தா கப்பா அவங்க கிட்டே கொடுத்துட்டு 7 ஃபைனலடா தோத்துறோம். ஆமா 7 ஃபைனல். அதுல ஒரு 3 இங்கிலாந்து 6, நியூசிலாந்து 5, ஆஸ்திரேலியா 4, ஸ்ரீலங்கா 4, பாகிஸ்தான் 3, வெஸ்ட் இண்டீஸ் 3, சவுத் ஆப்பிரிக்கா 1. இந்தியா ப்ரோ நம்ம தான் 7 ஆரம்பிச்சிட்டாங்கடா. பாரு 2021 World Test Championship final will haunt me forever. It was perfect chance after 2019 World Cup for Captain Kohli, but some snakes had other plans. இவங்க என்னடா தோத்தா ஸ்னேக்ன்றத எவன்டா கொண்டு வந்தது? இந்த இவங்க தான்டா கொண்டு வந்தாங்க. இந்த மார்க்கால்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க இத ஸ்னேக்ஸ் கான்செப்ட். எல்லாத்தையும் எங்க பேர்ல இன்ன வரைக்கும் பும்ராவை ஹேட் பண்றாங்கடா. அந்த 2021 WTCல டெலிவர் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாதுரி, அந்த நோபால் போட்டதும் நோபால் தான் அந்த 2017 அங்க ஆரம்பிச்சது. டேய் அவன் என்ன ஃபீல் பண்றாங்கனா, அவனுக்கு மட்டுமே அவன் பிளான் பண்ணி பண்ணலன்ற மாதிரி பண்றாங்கடா. அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்பறா பண்ணாம இருப்பான்? நினைக்கிறாங்கன்றேன். இல்ல ஃபர்ஸ்ட் அதான் ஃபர்ஸ்ட் இதுன்னு நினைக்கிறேன் ஆடுறது. ஆமா ஃபர்ஸ்ட் இது அது அப்படியே இருந்தாலும் 17ல வந்து நியூ தான்டா அவன். இவனை எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி டெலிவர் பண்ண முடியாது. இப்படி பார்த்தாலும் அது ஃபர்ஸ்ட் தான். ஃபைனல்ல வந்து இவங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணோம். அப்ப 2019 செமிஃபைனல்ல நல்லா பண்ணானடா. இல்ல அதுலயும் தோனி ஒரு கேட்ச் விட்டுருவானே அவன் பால்ல. இல்ல அவனோட கேட்ச் விட்டதனாலதான் வந்து தோத்தோம். ஆஸ்திரேலியா விக்கெட்ரா அது. இரு செக் பண்ணிடலாம் அப்படி. நல்லதான் பண்ணா. ஆஸ்திரேலியா தான் அடிப்பான். நம்ம கூட ப்ரோ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ப்ரோ, உங்களுக்கு ஃபைனல்ல போட்டான்ல T20 வேர்ல்ட் கப்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு போடல. எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, அந்த அளவுக்கு பண்ணல. ஆனா அவ்வளவுதான். அப்படி பார்த்தா 23 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல நல்லா அவன் பெருசா எப்படி சொல்றது, அவன் அன்னைக்கு டேல இவங்களுக்கு வந்து என்னன்னா, அவன் இப்ப ஏஜ் வந்து கரெக்டா பிரைம மீட் பண்ணி அந்த டெலிவரி பண்ற இது இருக்கு இப்ப அவன்கிட்ட. அந்த டைம்ல நீங்க இருக்கீங்க, அவன் அப்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். அவனால பண்ண முடியல. நல்லாதான் போட்டிருக்கான். 10 ஓவர் போட்டு 39 ரன் தான் கொடுத்திருக்கான். ஒரு விக்கெட் எடுத்திருக்கான். அவங்களுக்கு வந்து விக்கெட் 4-5 விக்கெட் எடுத்துருக்கான். பொண்ண மாதிரி கேட்பானுங்கடா விக்கெட்டுங்க, எக்கனாமிலாம் வேணாம் அப்படின்னு. அது வந்து ஸ்டார்க்கு கிடைக்கும். இன்ன வரைக்கும் அவங்க WTCல பும்ரானாலதான் தோத்தோன்னு நம்புறாங்கடா ஹெவியா. இல்ல அது ஏன் சொல்றான்னா, அவன் தானே மெயின் பவுலர், அவனை நம்பி தானே வந்தாங்க. அவன் டெலிவர் பண்ணாத போது வந்துட்டு அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம், எனக்கே பெரிய டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்கும் அப்படிதான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த டெஸ்ட் முடிஞ்சு ஒரு வாரத்துல இங்கிலாந்து சீரிஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் தலைமை வந்து ஒரு 6 4 ஒரு 4 4 எடுத்துக்கிட்டு இருந்தான். அதுல வந்து ரொம்ப வெறி ஆயிட்டானுங்க. டெய்லண்டர் விக்கெட் கூட எடுக்கலடா. அதனாலதான் ரொம்ப கடுப்பாயிருப்பாங்க. 0 விக்கெட்ஸ் 2 இன்னிங்ஸ்லயும். ஆனா ஒரு விக்கெட் கிடைக்க வேண்டியது செகண்ட் இன்னிங்ஸ்ல. புஜாரா புண்ட கேட்ச் விட்டுருவான். வெறுப்பாயிடுச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நான் தலையில அடிச்சுட்டு உட்காந்துருந்தேன். பிடிச்சிருக்கலாமேடா அப்படின்ற மாதிரி.
19 செமிஃபைனல் நமக்கு நல்லா போட்டது ஜடேஜா பும்ரா மட்டும்தான். ஆமா டேய் போனஸ் நல்லா தான் போட்டிருக்கான். 3 விக்கெட் எடுத்திருக்கான்டா. ஆமா ஆமா அவனுக்கு 43 ரன் தான் கொடுத்திருக்கான். பாண்டியாவும் சகலன்னு அடிச்சிட்டாங்க. டேய் ஆனா அவன் சொல்லிட்டான் அந்த ஜடேஜா மட்டும் தேவையெல்லாம் அவுட் ஆகலைன்னா செம்மனா ஜெயிச்சு கொடுத்துருப்பான்டா. செம்ம அடி அடிச்சுட்டு இருந்தான்டா. மேன் ஆஃப் த மேட்ச் வேற வாங்கியிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. ஜெயிச்சிருந்தான் அவன் தான் இந்த மேன் ஆஃப் த மேட்ச். எல்லாம் ஒரே இது தேவையில்லாத ஷாட்ராது. அது டாப் ஆர்டர் ஃபெயிலியர், கம்ப்ளீட் ஃபெயிலியர். அங்கேயே முடிஞ்சிருச்சுடா. பயங்கரமா நீ பட்டிட்டு பேசணும். போனாங்க இன்னும் ஞாபகம் இருக்கு. தோக்குற மேட்ச் தான் நமக்கு அதுதான் ஃபீல் ஆகும். அதுதான் ப்ரோ பெரிய மேட்ச்லாம் ரன் அடிக்க மாட்டேங்கிறானுங்க ப்ரோ. அங்க டாப் ஆர்டர்ஸ் சும்மா இருக்க மேட்ச் 100 200 அடிக்கிறானுங்க. தேவைப்படும் போது அடிக்க மாட்டேங்கிறானுங்க நாக் அவுட் மேட்சஸ்ல எல்லாம். 7 ஐசிசி ஃபைனல்ல பாதி கன்வர்ஷன் பண்ணியிருந்தா கூட ஆஸ்திரேலியா ஈக்குவலா இருப்பான் போலடா. நியூசிலாந்து கிட்ட கூட ஒரு வேர்ல்ட் கப் தோப்போம்னு நினைக்கிறேன். அதுல கூட எல்லாரும் ஒன்னொன்னு தான் அடிச்சுட்டு வருவானுங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாரும். அது எந்த வேர்ல்ட் கப்? அது 2015 எது? நியூசிலாந்து கிட்ட ஒரு செமிஃபைனல் தோப்போம்ல, தோனி கூட ரன் அவுட் ஆகும். 19 அது. அதுல கூட டாப் ஆர்டர்ஸ் எதுவுமே சரியா ஆடி இருக்க மாட்டானுங்க. அதுதான் பேசிட்டு இருக்கோம். 15லயும் அந்த நிலைமை தான். ஏங்க 15ல கூட அது ஓப்பனர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து ஃபெயில் ஆயிருக்கும். அப்புறம் எவனும் அடிக்க மாட்டான். ஆனா எங்காவது சூப்பரா ஆடிருமா. சப்போர்ட்டுக்கு ரெய்னா இல்ல ரஹானே நின்றுக்கலாம். அது எனக்கு தெரிஞ்சு தோனி கேப்டன் பண்ணிருந்தா கூட சான்சஸ் இருந்திருக்கும். வின் பண்ணிருக்கலாம். தோனி தான் கேப்டன் 2019லயா தோனியா கேப்டன் பண்ணா? இல்ல இல்லையே ப்ரோ, விராட் கோலி பண்ணாருன்னு நினைக்கிறேன். விராட் கோலி தான் பண்ணான். 15ஓட நமக்கு முடிஞ்சு ப்ரோ கேப்டன்சி. 16ஓட இல்ல ஓடிஏல சொல்றேன். இப்ப சிஎஸ்கே கூட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் தோனி கேப்டன் பண்ணியிருந்தா வின் பண்ணிருக்கலாம் அழகா. சோ ஏன் தோனியை கேப்டன் பண்ண விட மாட்டேங்கிறான்னு தெரியல. இல்ல அவரே வேணாம்னு சொல்லிட்டாரோ ப்ரோ? அந்த டீம் ஜெயிக்க முடியாது ப்ரோ. டீம் அதுதான் சொல்றேன். செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்களா டீம் நல்லா தான் இருந்தது. ஓரளவுக்கு வந்து செட் பண்ணி கொண்டு வந்தான். அது ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்ல ப்ரோ டீம். அது கரெக்ட் தான். பட் இவனுக்குலாம் நல்லா ஆடுற பிளேயர் தான் ப்ரோ. திரிபாத்தி ஊடாலாம் நல்லா தான் ஆடுவானுங்க. இந்த சீசன் பாவம் கிளிக் ஆகல அவனுங்களுக்கு. ஓகே ப்ரோ.